Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுறேன் 3 ஸ்டார் கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சத்து நிறைஞ்ச டேட்ஸ்ல இருந்து ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்ன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1/4 கிலோ நல்ல பழுத்த டேட்ஸ் எடுத்துர்க்கேன். அதுல இருந்து சீடும் எடுத்துட்டேன். எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். பிஸ்தா ஒரு 15 எடுத்து நல்லா சின்னதா கட் பண்ணிருக்கேன். பாதாமும் ஒரு 15 எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முந்திரியும் ஒரு 15 எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 எடுத்து இடித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு எதனா நட்ஸ் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இந்த டேட்ஸை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். டேட்ஸ் அரைக்க சொல்ல ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் நமக்கு டேட்ஸ் வந்து குறக்குறன்னு இருக்கணும். இப்போ டேட்ஸ்லாம் அரைச்சிட்டேன் நான். நீங்கள் இப்போ எங்கள் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். போட்ட நெய் சூடாகட்டும். இதில் எடுத்து வச்ச 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வறுபட வேணாம். இப்போ இதில் நான் அரைச்சி வச்ச டேட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் போட்ட டேட்ஸும் நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இதை 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு அரவருக்கு இது இப்போ நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா உருட்டிடலாம். இது நல்லா ஆறுனப்பறம் தான் நீங்கள் உருட்டணும். இல்லைன்னா கையிலலாம் ஃபுல்லாக ஒட்டும் நமக்கு. இதில் நான் பொடியாக சாப் பண்ண பிஸ்தாவை தூவிக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா ரோல் பண்ணிட்டேன். நான் ஃபாயிலில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ நான் இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்க ஃபாயில் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம 2 மணி நேரம் வச்சதுனால தான் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. இல்லைனா நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். நான் இப்போ இதை வந்து சர்க்கிளாக கட் பண்ணுறேன்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தின்னாக வேணால் தின்னாக கட் பண்ணுங்கள், திக்காக வேணும்னா திக்காக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுவையான சத்தான டேட் ஸ்வீட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுன்னு.